அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நவகோண கர்த்தாக்களாகிய நவகிரகங்களின் நல்லாசிகளுடனும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். நம் வாழ்வில் இருக்கின்ற தடைகள் அனைத்தும் விலகி போகவும், சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து நாம் இன்னல்களிலிருந்தும் விடுபடவும் சனி பகவான் முன்பாக எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அவரை வழிபடும் பொழுது ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்க அஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் என்ற அவருக்கு உகந்த இந்த மந்திரத்தை கூறி அவரை வழிபாடு செய்யுங்கள். நம் ஆயுளில் இருக்கின்ற குறைபாடு ஆகினும் சரி, 7.5 நாட்டு சனியின் பிடியால் ஏற்படுகின்ற இன்னல்களாயினும் சரி, எத்தகைய இன்னல்களாயிருந்தாலும் அவரின் கடைக்கண் பார்வைப்பட்டு அத்தனைக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். நிச்சயம் நம் சனீஸ்வர பகவான் அனைவருக்கும் அருள் புரியும் தர்மாதிபதியாவார். அவரின் பதம் போற்றி பணியுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திரு அண்டப்பகுதி. இதில் 100வது வரிகள் முதல் 109வது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போமாக. சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க, எய்தினர்க்கு ஆரமது அளிப்போன் வாழ்க, கூரிருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க, ஏதிலர்க்கு ஏதிலும் இறைவன் வாழ்க, காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க, நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி, நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி, நால் திசை நடப்பன நடையாய் கிடப்பன கிடையாய், வளைத்து பிடித்திருக்கின்ற பெரிய வினையின் வேதனையை அகற்றுவோன் வாழ்க, தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு அரிய அருள் அமிர்தத்தை வழங்குபவன் வாழ்க, அடர்ந்த இருளிலும் ஆனந்த கூத்தாடும் இறைவன் வாழ்க, தோள் அழகு மிக படைத்துள்ள உமாதேவியரின் பாகன் வாழ்க, தொழாது பாராமுகமாய் இருப்பவர்க்கும் தீங்கு ஒன்றும் செய்யாத சிவனே வாழ்க, அன்போடு நேசிப்பவர்க்கு வறுமை காலத்தில் உதவும் சேம நிதி போன்று உள்ள இறைவன் வாழ்க, விஷமுடைய பாம்பை ஆட்டுகிற கடவுளுக்கு வணக்கம், பக்தி மிகுதியாய் என்னை பிடித்து பித்தனாக்கிய பெரிய பொருளுக்கு வணக்கம், திருநீறு பூச பெற்றவனாக காட்சி கொடுக்க வல்லவனுக்கு வணக்கம், 4 திசைகளிலும் நடமாடுபவைகளை நடமாட செய்பவனும் அசையாது கிடைப்பவைகளை அந்நிலையில் வைத்திருப்பவனும் ஆகிய ஈசனுக்கு வணக்கம். இவ்வாறாக நம் இறைவனது புகழை போற்றி பாடும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது. ஆம், நாம் அனைவரையும் அனைத்து பொருள்களையும் இயக்குபவர் நம் இறைவனே ஆவார். நம்முள்ளிருந்து நம்மூச்சாக நம்மை இயக்குபவர் நம் இறைவன். அவரின் பதம் போற்றி பணிந்தாலே போதும், வேறு வாழ்வில் ஏதும் தேவையில்லை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.